இந்த மாதத்தினுடைய பிறை 15ஆம் இரவுதான் லைலத்துல் பராத், பாக்கியம் நிறைந்த இரவும் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த இரவுகளில் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கருணையினால் என்னிடத்தில் ரிசுக்கை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, ஆரோக்கியத்தை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, அருளை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, தௌபாவை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று ரப்புல் ஆலமீன் ஒரு விசேஷமான அந்த இரவிலே ரப்புல் ஆலமீன் அடியார்களை பார்த்து கேட்கிறான் என்பதை காரூணிய வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, அந்த இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், பகலில் நோன்பு வையுங்கள் என்பதை அண்ணல் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவான முறையில் சொல்லி தந்தார்கள். சையதுனா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால பராத் இரவிலே நாம் இன்ஷா அல்லாஹ் 2 ரக்காத் ஆகும், ரொம்ப நின்று பேசி சுபு கொட்டை விடக்கூடாது. 2 ரக்காத்தான் நஃபிலான வணக்கங்களை தொழுது பூமு லைலஹான்னு சொல்லிட்டாங்க. இரவுல தொழுது, யா அல்லாஹ் எங்களுக்கு ஆஃபியத்தை தந்தருவாயா. உலகம் எங்கும் நோய்களால் பரப்பப்பட்டிருக்கிறது, யாருக்கு என்ன நோய் எப்பொழுதுங்கிறது தெரியல. அல்லாஹ் ஜல்லஷானஹு எல்லோருக்கும் ஆஃபியத்தை தந்தருவானாக. ஜின் ஷைத்தானுடைய தொல்லைக்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருவானாக. எல்லா விதத்திலும் ரப்புல் ஆலமீன் மேலான கருணையினால் பாதுகாத்தருவானாக. அதனால நம்முடைய ஆரோக்கியத்தை தேட வேண்டும் என்பதை சங்கை மிக்கவர் அல்லாஹ் ஜல்லஷானஹு அந்த பராத் இரவை அடைந்து ஆரோக்கியத்தையும் தேடி நீண்ட ஆயுளை தேடி அல்லாஹ் நமக்கு ஆஃபியத்தை தந்தருவானாக, நீண்ட ஆயுளை தந்தருவானாக. சங்கை மிகுந்தவர்களே, இந்த பராத்து இரவு, பராத்து நாள், இந்த ஷஅபானுடைய 15ஆம் நாள் வந்துவிட்டால் பரவலான ஊர்களில் அர்வாகுகளுக்காக வேண்டி ஈசால் சவாப், நன்மைகளை சேர்த்து வைப்பது, நன்மைகளை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த ஃபாத்திஹாக்கள் ஓதப்படுகிறது. இந்த ஓதுவதனால் அவர்களுக்கு என்ன பலன்? நம்மை விட்டு மறைந்தவர்களுக்கு அது நன்மைகள் சேருமா சேராதா? நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அவர்களை போய் அடையுமா அடையாதா? அதனால் அவர்களுக்கு பிரயோஜனம் உண்டா இல்லையா, பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பார்ப்பதற்கு ஒரு காரியத்துக்கு முன்பாக ஒரு விஷயத்தை நாம் விளக்கணும். அல்லாமா இஸ்மாயில் ஹக்கன் பர்ஸ் ரஹ்மத்துல்லாஹ் ரூஹுல் பயான்ல ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றாங்க, வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் தந்தை என் பொருளை எல்லாம் எடுத்துக் கொள்கிறார். அவர் சொன்ன காரியம், அவர் சொன்ன ரிப்போர்ட் என்ன தெரியுமா? என் தந்தை என் பொருளை எல்லாம் எடுத்துக் கொள்கிறார், அவர் எல்லா பொருளையும் கேட்கிறார் அப்படின்னு அவர் சொன்னார். ரசூல் நாட்டை குற்றச்சாட்டு வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குற்றச்சாட்டை வாங்கிட்டு அவங்கள கூப்பிட விடுறாங்க. கூப்பிட விட்டா அவங்க வர்றாங்க, சுப்ஹானல்லாஹ் வ தவக்கல் அலல் அஸா, வயசானவர் கம்ப ஊண்டியவராக உள்ள வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பார்க்க இவ்வளவு பெரிய மனுஷன், வயசு முதிர்ந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து கிட்ட வச்சு, இவங்களுடைய பொருளை எல்லாம் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறீர்களாமே? ஆமா, அப்படியாங்க? ஆமான்னு சொன்னார் அவர். அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன். அவர் சொல்றாங்க, அந்த ஆள் சொல்றாங்க, ஒரு காலம் இருந்துச்சு, அவர் பலகீனமானவனாக இருந்தார், நான் ஆற்றல் மிக்கவனாக இருந்தேன். அவன் ஒண்ணுமே இல்லாம இருந்தான், என் பிள்ளை. அப்படித்தானே? பிள்ளையினுடைய வளர்ச்சி யாரு காரணம்? பெற்றோர் தானே காரணமா இருப்பாங்க. அப்ப பிள்ளை சிறு பிள்ளையா இருக்கும் போது, வளரும் பொழுது அவர் ஒரு நிலைக்கு வருகின்ற வரைக்கும் யார் சம்பாதிச்சு கொடுப்பாங்க? வாப்பா. அப்ப ரசூல் நாட்டு அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், அவர் பலகீனமாக இருக்கின்ற பொழுது நான் திடகாத்திரமாக இருந்தேன், அவர் ஏழ்மையாக இருக்கும் பொழுது நான் கனியாக இருந்தேன், நான் எல்லா செல்வத்தையும் இவருக்காக வேண்டி சம்பாதித்தேன். அப்படித்தானே? என் புள்ள சம்பாதிச்ச, இப்ப என்னை கைவிட்டுட்டு போயிட்டான்னு இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா சமூகம்? அப்படித்தானே? நான் அவனுக்காக வேண்டி சம்பாதிச்சேன், என் வாழ்க்கை எல்லாம் அர்ப்பணம் செய்தேன் வெளிநாட்டில், ஆனா இப்ப என்ன தன்னந்தனியா விட்டுட்டான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா?
இப்ப அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், இப்படி அவர் பலகீனமாக இருக்கின்ற பொழுது நான் கவியாக இருந்தேன், நான் அவர் ஏழையாக இருக்கின்ற போது நான் சம்பாதிச்சு கொடுத்த, நான் பணக்காரனா இருந்தேன். ஆனா வல் யௌமு அன ஃபகீருன் வ ஹுவ கனியுன், நான் இப்ப ஏழை, என்னால முடியாது, சம்பாதிக்க முடியாது. அவர் கனியா இருக்கிறார், செல்வந்தரா இருக்கிறார். வான லஈஃபுன் வ ஹுவ கவியுன், இப்ப நான் பலகீனமாயிட்டேன், அவர் கவியா சக்தி உள்ளவராக இருக்கிறார். நான் ஏழ்மையுடன் ஆயிட்டேன், அவர் செல்வந்தரா இருக்கிறார். நான் பலகீனமாயிட்ட, அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாரு. நான் ஏழை ஆயிட்டேன், அவர் செல்வந்தரா இருக்கிறார். இப்ப என்ன செய்யணும் கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த சஹாபி அவர் இருக்கும்பொழுது எல்லா சம்பாதித்தையும் என் மகனுக்காக வேண்டி பிள்ளைக்காக நான் கொடுத்தேன், ஆனா இப்ப என்னால முடியல, இப்ப அவர் கையில சம்பாதிச்சு பணம் இருக்குது, செல்வம் இருக்கிறது என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விதம் இருக்குல்ல, அந்த சஹாபி சொன்ன விதம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, இப்ப நான் ரொம்ப விலகினமாயிட்டேன், அவர் திடகாத்திரமா இருக்கிறார், நான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி இல்லை, ஆனா அவர்கிட்ட பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, சம்பாதித்து இருக்கிறது அப்படின்னு சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டாங்க. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா, இவருடைய சொல்லை கேட்டு எந்த கல்லும் கண்ணீர் வடிக்காமல் இருக்காது என்று சொன்னாங்க. இந்த சஹாபியினுடைய சொல்லை கேட்டு எந்த கற்களும் மலைகளும் கண்ணீர் வடிக்காமல், நீர் வெளியாக்காமல் இருக்காது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அழுதுட்டு சொன்னாங்களா, அந்த வந்து குற்றச்சாட்டு பிள்ளையை சொன்னார்ல, அவர்கிட்ட சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வமாலுக லிஅபீக, அந்த வமாலுக லிஅபீக், எப்பா நீயும் உன் பொருளும் உன் சொத்தும் எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறாயோ அத்தனையும் உன் வாப்பாக்கு சொந்தம் சொன்னாங்க. எங்க திருப்பி விட்டுட்டாங்க. அவர் வந்து சொன்னாரு, என் பணத்துக்குள்ள எங்க வாப்பா கேட்கிறாரு, நம்ம பாணியில சொல்றாரு, எங்க அப்பா கேட்கிறான்னு சொல்றோம் நம்ம, அப்படித்தானே? நான் சேர்த்து வச்ச சொத்து, நான் சம்பாதிச்ச சொத்து, உன்னை வளர்த்தது உன் தந்தை, உன்னை ஆளாக்கியது உன் தந்தை, உன்னை படிக்க வைத்தது உன் தந்தை, உன் தந்தைக்கு நீ என்ன செய்தாய்? வாழும் காலமெல்லாம் தந்தையும் தாயும் பிள்ளைக்காக வேண்டி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு பிள்ளையை உருவாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வந்ததற்கு பின்னாடி, அவருடைய சம்பாதித்திற்கு பின்னாடி தாயும் தந்தையும் பலகீனமான பொழுது அந்த தாயும் தந்தையும் ஒதுக்கப்பட்டு விடுகிறார்கள். இப்படியெல்லாம் இருக்க உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரம் ஏராளம் இருக்கிறது சங்கேமிக்கவர்களே. இப்படி இருக்க அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீயும் உன் பொருளும் உன் தந்தைக்கு சொந்தம் என்று சொல்லிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இருக்கும் பொழுது ஹயாத்துள்ள வரைக்கும் அவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு பிள்ளைக்கு பொறுப்பு என்பதை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு இந்த ஆயத்து கீழே வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா, இந்த ஆயத்துக்கு கீழே ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை போடுறாங்க. இதா தரக்கல் அப்து துஆ லில் வாலிதைன், ஒரு பிள்ளை ஒரு தாயோ தந்தையோ மரணித்ததுக்கு பின்னாடி அவன் துஆ செய்ய மறந்து விட்டால், விடுவானையானால், அப்பா அம்மாவுக்கு ஹயாத்திலும் சரி வஃபாத்துக்கு பிறகும் சரி துஆ செய்வதை விடுவானையானால், என் கதிஉ அன்ஹு ரிஸ்கு ஃபித் துன்யா, அல்லாஹ் துன்யாவிலே அவனுக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்கை அல்லாஹ் துண்டித்து விடுவான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாத்துவான். கொஞ்சம் மேலோக்கி சிந்திச்சு பாருங்க. ஒரு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒரு பிள்ளை தவறினால் அதற்குண்டான குற்றம் என்பது வேற. ஒரு பெற்றோர்கள் மரணித்ததற்கு பின்னாடி அந்த பெற்றோர்களுக்கு துஆ செய்யாமல் விட்டுவிட்டால் இவனுக்கு வாழ்வாதாரம் பாதிச்சு விடும். அதுக்கு கீழத்தை எழுதுறாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி கற்றுக் கொடுத்தார், நபியே உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பது மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கற்றுத் தந்த வார்த்தை தெரியுமா? வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. விளக்க முறையாளர்கள் விளக்கம் எழுதுவார்கள், எந்த துஆவில் பெற்றோர்களுக்காக துஆ சேர்க்கப்படலையோ அந்த துஆ தலைக்கு மேலே ஏறாதுன்னு சொன்னாங்க. இனிமே இன்ஷா அல்லாஹ் நாம எல்லோரும் எப்ப துஆ கேட்டான், யா அல்லாஹ் என் பெற்றோருக்கு கிருபை செய், இந்த ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும், என் பெற்றோருடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அவ செய்யுங்க. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இது கூட செய்யாட்டி என்ன? எப்பொழுது துஆ செய்ய வேண்டும், துஆ செய்வதற்கு குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறதோ அப்படியானால் துஆ செய்தால் அது போய் சேரும் என்று நமக்கு தெரிகிறது. அப்படிதானே? ஒரு துஆ போய் அவர்களை சேர்கின்ற பொழுது, அவர்களுக்கு நன்மை கிடைக்கின்ற பொழுது, குர்ஆனை ஓதி நன்மை சேர்த்தால் சேருமா சேராதா?
சாதாரண துஆ ஓதினாலே அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால், குர்ஆன் ஓதியோ நாம் செய்யக்கூடிய நன்மைகள் மூலமாக சேர்த்தாலோ ஏன் கிடைக்காது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான விஷயங்களை சொல்வார்கள். பெற்றோர்களுக்கான துஆ செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பிக்ஃபிர் லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன் யௌம யகூமுல் ஹிசாப். ரப்பிக்ஃபிர் லி, இறைவா என் பாவத்தை மன்னிச்சு, வ லில் முஃமினீன் வ லிவாலிதைய, என் பெற்றோருடைய பாவத்தை மன்னித்தருள்வாயா, வ லில் முஃமினீன், நல்ல சாலிஹீன்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, யௌம யகூமுல் ஹிசாப், எப்ப? கியாமத் நாளையில. அப்ப இந்த துஆ பிரதிபலன் உண்டா இல்லையா? உண்டுன்னா இப்ராஹிம் சகோதரர் இருக்கிறாங்க. அதே போல சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்திருக்கிறாங்க, ரப்பிக்ஃபிர் லி வ லிவாலிதைய வ லிமன் தகல பைத்திய முஃமினன் வ லில் முஃமினீன வல் முஃமினாத். எல்லாம் சேர்த்துட்டாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இறைவா எனக்கு பாவத்தை மன்னித்தருள்வாயா, ரப்பிக்ஃபிர் லி வ லிவாலிதைய, என் பெற்றோருடைய பாவத்தை மன்னித்தருள்வாயா, வ லிமன் தகல பைத்திய முஃமினன் வ லில் முஃமினீன வல் முஃமினாத், என் வீட்டுக்குள் யாரெல்லாம் நுழைந்து விட்டார்களோ முஃமின்களும் முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் எல்லோருடைய பாவத்தை மன்னித்தருள்வாயா. அப்போ துஆ பிரதிபலன் அளிக்கும், பிரதிபலன் உண்டாகும் என்பதைத்தான் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. சரி, நபிமார்கள் தன் பெற்றோருக்கு துஆ செய்தார்கள், அதன் மூலமாக மக்கள் பெற்றோருக்கு துஆ செய்யணுங்கிறது தெரியுது. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு துஆ செய்தால் கூடுமா? அது போய் சேருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமல்ல, குர்ஆன் நமக்கு சொல்லும், ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், பின்வரக்கூடிய சமுதாயம் இப்படி சொல்வார்கள், யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா, இறைவா எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக, வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானால் எங்களை விட்டு முந்தி மரணித்து விட்டார்களே அவர்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. அப்ப துஆ போய் சேரும் தெரியுது இல்ல, துஆ போய் சேருங்கிறது நமக்கு விளங்குது இல்ல. அப்ப துஆ போய் சேருங்கிறது விளங்குகின்ற பொழுது எது உண்மையான காரியங்களை மரணித்தவர்களுக்கு சேர்த்தால் கண்டிப்பாக சேரும். எப்பொழுது துஆ பிரதிபலன் அளிக்கும் என்று நமக்கு குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறதோ, அந்த வெறுமனை துஆ இல்லாமல் குர்ஆனை ஓதி துஆ செய்கிறோம், குர்ஆனில் உள்ள சூறாக்களை ஓதி துஆ செய்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரஊ சூரத் யாசீன் அலா மௌதாக்கும். அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மிஷ்காத்தில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் மரணித்தவர்களுக்கு நீங்கள் யாசீன் சூராவை ஓதுங்கள், யாசீன் சூராவை ஓதி நீங்கள் துஆ செய்யுங்கள். மரணித்தவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதின் படி இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹ் ஸையதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பதிவு செய்வார்கள். மல் மய்யித்து ஃபில் கப்ர் இல்லா கல் கரீகில் முத்தகப்பிஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதாவது குர்ஆனும் ஹதீஸும் நிரம்ப நமக்கு உதாரணத்தை காட்டி சொல்லும், உதாரணத்தை காட்டி சொல்வார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஹஸது யஅகுலுல் ஈமான், உதாரணமா அல் ஹஸது யஅகுலுல் ஈமான், பொறாமை ஈமானை தின்றுவிடும். எதை போலங்க அப்படி நம்ம கேட்கிறோம் இல்லையா? கமா தஅகுலுன் நாருல் ஹதப், நெருப்பு எப்படி விறகை திங்குமோ அதுபோல பொறாமை ஈமானை தின்றுவிடும், பொறாமை ஈமானை தின்று. அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அடக்கப்பட்டு விட்டால் மய்யித் மல் மய்யித்து ஃபில் கப்ரி இல்லா கல் கரீகில் முத்தகப்பிஸ், கபரிலே இருக்கக்கூடிய மையத்தானவர்கள் மரணித்தவர்கள் மௌத்தாப்பானவர்கள் எப்படி தெரியுமா? இல்லா கல் கரீகில் முத்தகப்பிசி, தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருப்பவர்களை போல் இருக்கிறார்கள். என்ன எதிர்பார்க்கிறாங்க? என் ததிரு தாவத்தன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் ததிரு தாவத்தன், அவர்கள் உங்களிடத்திலிருந்து துஆவை எதிர்பார்க்கிறார்கள். யாரிடமிருந்து எல்லாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் அபின் அவ் உம்மின் அவ் அகின் அவ் சதீகின். உலகத்தில் இருந்த 4 பேர் தான் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க இல்லையா? பாப்பா அம்மா, சகோதர சகோதரி, நண்பர், அப்படிதானங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க, அவங்க துஆவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தண்ணீரில் மூழ்க போகக்கூடியவன் எப்படி தத்தளித்துக் கொண்டிருப்பானோ தப்பிப்பதற்கு, வெளியாகுவதற்கு, ஈடேற்றம் பெறுவதற்கு, அதுபோல மரணித்தவர்கள் கபரில் துஆவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாப்பாவிடம் இருந்து, உம்மாவிடம் இருந்து, சகோதரனிடம் இருந்து, நண்பர்களிடம் இருந்து. அல்லாஹ் எல்லோரையும் நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக, நம்மையும் நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக, நம் பெற்றோர்களையும் நல்லவர்கள் ஆக்கி அருள்வானாக, நம்முடைய சகோதரர்களையும் அல்லாஹ் நல்லவர்கள் ஆக்கி அருள்வானாக, நம்முடைய நண்பர்களையும் அல்லாஹ் நல்லவர்கள் ஆக்கி அருள்வானாக. ஏனும் இல்லையா?
ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, இவர்கள் ஏதாவது ஓதி இவர்கள் துஆ செய்தால், ஏதாவது ஓதி இவர்கள் துஆ செய்தால், அங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சும்மா சொல்லலங்க, வ இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் ல யுத்கிலு மின் அஹ்லி அலா அஹ்லில் குபூரி மின் துஆஇ அஹ்லில் அர்தி. அழகா சொல்றாங்க. எப்படி சேரும்? நம்மால் கேட்பான் இல்லையா, அது எப்படி கிடைக்கும் உங்களுக்கு தெரியும், இப்ப அதுதான் சொல்ல முடியும். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, வ இன்னல்லாஹ ல யுத்கிலு அலா அஹ்லில் குபூரி, கபர்வாசிகளுக்கு அல்லாஹ் சேர்க்க செய்கிறான். யார் சேர்க்க செய்றான்? முதல்ல அங்க சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ், வ இன்னல்லாஹ ல யுத்கிலு அலா அஹ்லில் குபூர், கபர்வாசிகளுக்கு அல்லாஹ் சேர்க்கிறான். மின் துஆஇ அஹ்லில் அர்த், உலகத்தில் வாழக்கூடியவருடைய துஆவில் நின்றும் துஆவை ரப்பு கபரின் பால் சேர்க்கிறான் என்பதை அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு கடைசி இந்த ஹதீஸ் இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹ் முடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த துஆ அவர்களின் பால் எந்த அளவுக்கு சேர்கிறது என்று சொன்னால், ஒரு மலை அளவிற்கு உண்டான காரியமாக அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னாங்க. நாம யா அல்லாஹ் என் பெற்றோர்களை மன்னித்தருள்வாயாக, யா அல்லாஹ் என் சகோதரனை மன்னித்தருள்வாயாக, எங்களோடு பழகியவர்கள் நேற்று வரைக்கும் இருந்தார்கள், இன்று மண்ணோடி மறைந்து விட்டார்கள், அவருடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக, அவர்கள் கபர்களை விசாலமாக்குவாயாக, கபரை ஒளிமயமாக்குவாயாக, கபரை சொர்க்க பூங்கா. இதுல என்ன இருக்குது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம செய்யக்கூடிய துஆ அவர்களுக்கு மழை போன்று அல்லாஹ் கொடுக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு பெற்றோர்கள் ஒரு கால், இந்த ரொம்ப இது விஷயம் நிறைய விளக்க வேண்டிய விஷயங்களா இருக்குது. சங்கமிக்கவர்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு பெற்றோர் ஒரு கால் அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களை சொர்க்கவாசி ஆக்கிடுவானாக. இதையும் ரசூல் சொன்னாங்க, ஒரு பெற்றோர் ஒரு கால் அவர்கள் சொர்க்கவாசியாக இருந்தால், நம்ம கேட்போம் இல்லையா, சொர்க்கவாசியா இருந்தா அந்த துஆ என்ன செய்யும் அப்படின்னு கேட்பான். நம்ம சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் பல படித்தரங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இதையும் தெளிவா சொன்னாங்க. ஒரு பெற்றோர்கள் சுவர்வாசியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் சுவர்க்கத்தில் இருப்பார்களே, ஆனால் சுவர்க்கத்தில் இருந்து இன்னொரு படித்தரத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான், அந்தஸ்து உயர்த்துறான். அப்ப திடீர்னு இந்த இடத்துக்கு போங்க, இந்த உயர்ந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு அவர்கள் சொல்லப்படுவார்கள். ஆனால் அவர்கள் கேட்பார்கள், அண்ணா ஆதா யா அல்லாஹ் ரப்பி, யா ரப்பி, இது எதற்காக எங்களை அந்தஸ்தை உயர்த்துகிறார் அப்படின்னு அல்லாஹ் கேட்பாங்களாம். சுவர்க்கவாசியாக இருக்கப்பட்ட பெற்றோர்கள் திடீரென்று படித்தரத்தால் உயர்த்தப்படுகின்ற பொழுது ரப்பிடத்தில் கேட்பார்கள், இது எதற்காக உயர்த்தப்படுகிறது கேட்ட பொழுது, பி இஸ்திக்ஃபாரி வலதிக்கலக்க, அல்லாஹ் சொல்வான், பி இஸ்திக்ஃபாரி வலதிக்கலக்க, உன் புள்ள உனக்கான இஸ்திக்ஃபார் செய்து துஆ செய்யறாப்பா அப்படின்னு. உன் புள்ள உனக்காடி துஆ செய்த காரணத்தால் உனக்கு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு சொல்வான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். சங்கேமிக்கவர்களே, அந்த அடிப்படையில் அவர்களுக்காக வேண்டி நாம் ஈசால் ஸவாப் குர்ஆனின் மூலமாகவோ, சதகாவின் மூலமாகவோ, தர்மத்தின் மூலமாகவோ, ஹஜ்ஜின் மூலமாகவோ, உம்ராவின் மூலமாகவோ, நோன்பின் மூலமாகவோ, எல்லாவற்றிற்கும் ஹதீஸின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நோன்பின் மூலமாக, தர்மத்தின் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக வேற என்னென்ன பலன்கள் இருக்கிறது. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையினுடைய ஆணித்தரமான ஈமான், இது நம்பிக்கைதான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு சேர்க்கிறார். வ இன்னல்லாஹ ல யுத்கிலு அலா அஹ்லில் குபூரி மின் துஆஇ அஹ்லில் அர்த், பூமியில் உள்ளவர்கள் கபர்வாசிகளுக்கு செய்கின்ற பொழுது அந்த நன்மைகளை ரப்பு சேர்க்கிறான் என்பதை ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் கேட்கக்கூடிய துஆவையும், நாம் செய்யக்கூடிய நன்மைகளையும், நாம் ஓதக்கூடிய குர்ஆன்களையும் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பெற்றோர்களுக்கு சேர்த்தருள்வானாக. யாரெல்லாம் மறைந்து விட்டார்கள் அவருடைய பாவங்களை எல்லாம் ரப்புல் ஆலமீன் மரணித்தவர்களுடைய கபர்களை அல்லாஹ் விசாலமாக்குவானாக, அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக என்ற நல்ல துஆவோடு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலமெல்லாம் நன்மையான காரியங்களை செய்து நல்லவர்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும், மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தல்வானாக. பெற்றோர்களோடும் மனைவி மக்களோடும் ஹஜ்ஜின் நசீபையும் மாநபியின் ஜியாரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக என்ற நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.